கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோவில் வடசேரி பகுதியில் பாலமுருகன் என்பவர் ஓடையை ஆக்கிரமித்து மதில் சுவர் அமைத்ததால் மழைநீர் லக்ஷ்மி என்ற பெண்ணின் வீட்டிற்குள் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தங்களை காப்பாற்றுமாறு பொம்மை முதல்வருக்கு வலியுறுத்தினார். இந்த நிலையில் நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்சி செய்வதால் மழை வெள்ளத்தின் போது மிகுந்த துயரத்தை சந்திப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை குன்றத்தூரில் தனியார் பள்ளி பேருந்துகளை ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ ஆய்வு செய்தார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் குன்றத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 28 தனியார் பள்ளிகளின் 329 பேருந்துகளில் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதில் தூசிகளாக இருந்த பேருந்து இருக்கைகளை பார்த்த ஆர்டிஓ குழந்தைகள் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என ஊழியர்களை கடிந்து கொண்டார். விடிய அரசின் அதிகாரிகள் கண் துடைப்பிற்காக ஆய்வு மேற்கொண்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கை வச்சு நல்லா பண்ணுங்க. ஏன் இது யூனிஃபார்ம் எங்கே சார்? ஏன் நான் இது வரையும் பார்க்கல இந்த மாதிரி டிரைவர் யூனிஃபார்ம் போட்டு வராமல் இருக்குது. யூனிஃபார்ம் அப்போ நீங்கள் போகிறதே கிடையாது. ஸ்மூத்தாக இப்படி ரொம்ப ஸ்பீடிங் வரணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியில் குடும்ப பிரச்சனையில் மகன் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேட்டுப்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த நீலகண்டன் வேறொரு பெண்ணுடன் கள்ளக்காதலில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் அவரது மகன் விஸ்வநாத் என்பவர் தந்தை நீலகண்டனுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்தார். இந்த நிலையில் வியாழக்கிழமை இருவருக்கும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் விஸ்வநாத் தான் வைத்திருந்த கத்தியால் தனது தந்தையை சரமாரியாக குத்தி உள்ளார். இதில் படுகாயமடைந்த நீலகண்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலில் ஈடுபட்ட விஸ்வநாத்தை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தன் மீது தாக்குதல் நடத்திய திமுக ஒன்றிய துணை பெருந்தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ராணுவ வீரர் புகார் அளித்துள்ளார். பழையவளம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் மகேந்திரன் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியில் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் ஹாரன் அடித்துள்ளார். இது திருவாரூர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் தியாகராஜன் என்பவருக்கு ஆத்திரம் ஊட்டியுள்ளது. அதனால் முன்னாள் ராணுவ வீரர் மகேந்திரனை அவர் திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் மகேந்திரனை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் காயமடைந்த மகேந்திரனும் அவரது மகனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் இரு தரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பி ஒரு 6 கொடுத்தேன். பசங்க வெளியே விட்றாங்க. வெளியே விட்டு நான் கொஞ்சம் உள்ளார போனது போது ஏற்றாம திமுகவை சேர்ந்த வைஸ் சேர்மன் துறை தியாகராஜன் போது உனக்கு என்னடா அவசரம், விஜயரமனை இறங்கடா அப்படின்னு வச்சு என்னோட வெப்பன் முதுகில் மாட்டிருக்கு. துப்பாக்கியோட தான் டியூட்டியில் ஆண் டியூட்டிலேருந்து வர்றேன். என்னோட வெப்பனையும் பிடிக்கி எனக்கு அடித்து கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை இறக்கி விட்டு ஒரு 10 பேர் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கட்டையாலும் கம்பாலையும் ரொம்ப அதிகாரப்பூர்வமாக தாக்குனாங்க. திண்டுக்கல்லில் பாழடைந்த நிலையில் உள்ள மாவட்ட கருவூல கட்டிடத்தை புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்ட கருவூலமானது விடிய அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து முறையான பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்படுகிறது. அதனால் அது சமூக விரோதிகள் கூடாரமாக மாறியுள்ளது. இக்கட்டிடம் இடிந்து விழும் நிலைக்கு செல்வதற்கு முன் திண்டுக்கல் மாவட்டம் நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி அருகே காட்டு யானை தாக்கி உயிரிழந்த முதியவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் ஆறுதல் கூறினார். பந்தலூர் அருகே தேவாலா அட்டி ரேஷன் கடை அருகே நள்ளிரவில் உடல் உபாதையை கழிக்க சென்ற முதியவர் பழனியாண்டி காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து முதியவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய கூடலூர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு விடிய அரசின் வனத்துறைக்கு வலியுறுத்தியுள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே மின்மாற்றி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் செல்போன் கடை உரிமையாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜேம்ஸ் டவுனை சேர்ந்த சாமுவேல் என்பவர் செல்போன் கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் அவர் கடையை மூடிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக சாலை அருகில் உள்ள மின்மாற்றி மீது மோதி உள்ளது. இதில் சாமுவேல் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதையடுத்து சாமுவேலின் உடலை கைப்பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் நகராட்சி சோமசுந்தர பூங்காவில் திமுகவினர் ஆக்கிரமித்துள்ள இடத்தை மீட்டு தரக்கோரி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் நகர் பகுதிக்குட்பட்ட பனகல் சாலையில் நகராட்சி சோமசுந்தர பூங்கா அமைந்துள்ளது. இங்குள்ள கேண்டீனை திமுகவினர் டெண்டர் எடுத்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் பூங்காவிற்கு வரும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதாக கூறப்படுகிறது. அதனால் விடிய அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவாரூர் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் கலியபெருமாள் வலியுறுத்தினார். நகராட்சி பூங்காவில் கேண்டீன், அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டிற்குள்ள கேண்டீன் நகராட்சியால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இட அளவை விட கூடுதலாக திமுகவினால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அதில் கேண்டீன் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளி வாயில் வழியாகவும் ஆட்கள் உள்நபர்கள் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு அதுக்குள்ளார இருக்குது. சேலத்தில் கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த கூலி தொழிலாளியின் குடும்பத்திற்கு அதிமுக எம்எல்ஏ பாலசுப்ரமணியன் நிதியுதவி வழங்கினார். சேலம் அன்னதானப்பட்டியில் பெய்த தொடர் கனமழையால் வீட்டின் முன்பக்க சுவர் இடிந்து விழுந்து மாது என்ற கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய சேலம் தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ பாலசுப்ரமணியன் நிதியுதவி மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் எட்டிப்பட்டி கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. எட்டிப்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியை பரிசோதனை செய்வதற்காக நீரேற்றம் செய்த போது அதன் பக்கவாட்டு பகுதியில் கசிவு ஏற்பட்டதாக தெரிகிறது. பழுதை சரி செய்வதாக கூறிய அதிகாரிகள் இதுவரை சரி செய்யவில்லை என்றும் இதனால் அன்றாட பயன்பாட்டிற்கு தண்ணீர் கிடைக்காமல் அவதிக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நீர்த்தேக்க தொட்டியை சரி செய்து தேவையான குடிநீர் வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அம்மா பூங்காவை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் உடற்பயிற்சி கருவிகள் மாயமாகி உள்ளன. திருப்புலிவனம் கிராமத்தில் 30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் பராமரிப்பில்லாமல் பாழடைந்து வருவதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சமூக விரோதிகளின் மது அருந்தும் கூடாரமாக மாறியுள்ள நிலையில் உடற்பயிற்சி கருவிகள் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் திருடப்பட்டுள்ளன. எனவே விடியா திமுக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அம்மா பூங்காவை பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 2வது நாளாக யானைகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்றன. 40 வனக்காவல் சுற்றுகளில் நேர்கோடாகவும் மறைமுகமாகவும் யானைகள் கணக்கெடுக்கும் பணி நடந்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயனி தலைமையில் 85 வன அலுவலர்கள், 85 மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் யானைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த மருமகனை காப்பாற்ற முயன்ற போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அழகப்பபுரத்தை சேர்ந்த டோனிகிட் என்பவர் மேடை அலங்கரிப்பாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றுக்காக இவரது குடும்பத்தினருடன் அழகப்பபுரம் சாலையில் நடந்து சென்றபோது அறுந்து கிடந்த மின்கம்பியை சிறுவன் மீது தாக்கியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த டோனிகிட் கம்பை கொண்டு சிறுவனை காப்பாற்றிய நிலையில் எதிர்பாராத விதமாக இவர் மீது மின்சாரம் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கவி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் வால்பாறை சாலையில் அமைந்துள்ள கவி அருவியில் தொடர்ந்து 3வது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பாபநாசத்திலிருந்து ஐயம்பேட்டை நோக்கி தௌபிக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பண்டாரவாடை பேருந்து நிறுத்தம் அருகே கார் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்துள்ளது. காரில் பயணித்த இர்ஃபான் நூர் முகமது ரஃபீக் ஆகியோர் காயமடைந்த நிலையில் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இவ்விபத்து குறித்து பாபநாசம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 15 நாட்களில் திருமணம் நடக்க இருந்த கட்டிட தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். திருநாகேஸ்வரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற கட்டிட தொழிலாளி தேப்பெருமாநல்லூர் பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் கால் தடுக்கி விழுந்துள்ளார். இதில் மின்சாரம் தாக்கி அவரது உடல் தூக்கி வீசப்பட்டுள்ளது. அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே வெங்கடேசன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்திற்கு இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் கட்டிட தொழிலாளி உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து திருவிடைமருதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.